வெங்காயத்தை பச்சை மிளகாயை கட் பண்ணிக்கலாம். பக்கோடான்றதுனால நீங்கள் இதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறது தான் நல்லது. பச்சை மிளகாயும் சரி எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் அகெயின் பக்கோடான்றதுனால நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கிறது நல்லது. எல்லாமே உங்களுக்கு ஒன்றா சேர்ந்து கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம எண்ணெயும் காய வச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் கட் பண்ணி இந்த மாவுகளோடு சேர்த்து பிசிஞ்சிட்டா அவ்வளோதான் ஆச்சு. நமக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கணும். வெங்காயத்தை போட்டுக்கோங்க, பச்சை மிளகா இதையும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சீட்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. அதனால் கட் பண்ணும்போது ரொம்ப சீட்ஸு தெரிச்சு போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு இது ஒன்று தான் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நமக்கு இந்த சீடு எல்லாமே தேவை தான். இப்போ இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை கூட பொடி 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 பொடியாக கட் பண்ணிடுங்க. உப்பு போட்டுருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க, 1 டீஸ்பூன் தான். இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை சும்மா கலந்துக்கங்க. ஏன்னா உப்பு வேறு போட்டிருக்கீங்கல்ல, கலந்துக்கங்க.